என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் 13வது வசனத்தின் 2வது பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய்தான் அநேகர் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இது எதை காட்டுகிறது தெரியுமா? உங்கள் செவிகளுக்கேற்ற பிரசங்கங்கள், செழிப்பை பற்றி பேசுகிற பிரசங்கங்கள் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நீ எந்த நிலையில் இருந்தாலும், நீ எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும், எந்த பாவத்தை செய்து கொண்டு இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வாதமாக தான் வைப்பார் என்றெல்லாம் சொல்லுகிற பிரசங்கங்கள் தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப இனிமையான பிரசங்கங்களாக காணப்படுகிறது பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, இன்னும் சில பேருக்கு பாருங்கள், இன்றைக்கி நீ சைக்கிளில் வந்து கொண்டு இருக்கிறியா, ரொம்ப சீக்கிரத்தில் 2 வீலர் வாங்குவேன், ரொம்ப சீக்கிரத்தில் 4 வீலர் வாங்கிடுவேன், காரு பங்களா தோட்டம் துறவுன்னு சொல்லி ரொம்ப செழிப்பாக இருப்பேன். இந்த செழிப்பை பற்றி பேசினா செவிகளுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இதுதான் வழி விரிவும் விசாலவுமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். அதன் வழியாய்தான் அநேகர் பிரவேசிப்பார்கள். இன்றைக்கு பல இடங்களில், பல சபைகளில் கூட்டம் குவிந்து நிறைந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மறுரூபத்தை குறித்து ஒரு தடவையும் பேச மாட்டாங்க, பாவத்தை குறித்து கண்டித்து பேசவே மாட்டாங்க பாருங்கள். ஜனங்களுடைய வாழ்க்கை ரொம்ப தாறுமாறாக இருக்கும். விபச்சாரம், வேசித்தனம், குடிவெறி, களியாட்டுகள் என்றெல்லாம் சொல்லி அவங்க சுகபோகமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் குறித்து எதுவும் கடிந்து கொண்டு பேசவே மாட்டாங்க பாருங்கள். ஏன்னா அப்படியெல்லாம் பேசினா அந்த ஜனங்க வெளியேறி விடுவார்கள் என்பதற்காக செழிப்பை பற்றியும் ஆசீர்வாதங்களை பற்றி மாத்திரமே, அதிலும் உலக ஆசீர்வாதங்களை பற்றி மாத்திரமே மையப்படுத்தி பேசி கொண்டிருப்பார்கள். இன்றைக்கும் சில பேருக்குள் பாருங்கள், பாடல் செம்ம பிரமாதமாக இருக்குடா, என்ன மியூசிக், என்ன லைட் செட்டிங்கு, அந்த மேடை அலங்கரிப்பு என்ன அருமையாக இருக்குது தெரியுமா, ஏதோ ஒரு கான்சர்ட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்குது, ரொம்ப பரவசமாக இருக்குது. இதை தான் நிறைய பேர் முக்கியத்துவம் தராங்களே தவிர பரிசுத்தத்தை குறித்தோ அல்லது மறுரூபம் அடைவது குறித்தோ அந்த இடத்துல எந்தவித காரியமும் நடைபெறாது பாருங்கள். இதுதான் கேட்டுக்கு போகிற வாசல் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, அப்படிப்பட்ட இடங்களை விட்டு உடனே வெளியேறிவிடு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் அது நரக பாதாளத்துக்குத்தான் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். பரிசுத்தத்தை குறித்தும் மறுரூபத்தை குறித்தும் கர்த்தருடைய வருகை குறித்தும் சுவிசேஷ பாரத்தை குறித்தும் பேசுகிற சபைகளில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். நம்மை அது ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கும் பாருங்கள். அநேகரை கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் நாம் கொண்டு வரத்தக்கதாய் நம்மையும் உருவாக்கும், மற்றவர்களையும் உருவாக்கும் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீ சபை என்று சொல்லி போகிற அந்த ஐக்கியம் எப்படிப்பட்ட உபதேசத்தை உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது என்பதை நிதானித்துப் பார். அது கேட்டுக்கு போகிற வாசலாக இருக்கும் என்று சொன்னால் உடன்தானே அந்த இடத்தை விட்டு விலகி வாருங்கள். நல்ல ஆவிக்குரிய சபையில், கர்த்தருடைய வார்த்தையை மையமாய் கொண்டு இயங்குகிற சபையில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.